வானோரே வியந்து வாழ்த்த கலைக்கோட்டு முனிவர் மகப்பேரருளும் பூர்ணாகுதியை அளித்த காட்சி. வணக்கம் நண்பர்களே. புத்திர காமேஷ்டி யாகம் 1 வருஷமா தடையில்லாம நடந்து முடிஞ்சது. வானத்துல தேவர்கள் எல்லாம் இடைவெளி இல்லாம வந்து நிறைஞ்சிருந்தாங்க. தேவ துந்துபிகள் முழங்குச்சு. இப்போ அந்த யாகத்தின் உச்சகட்டம் மகப்பேறு கிடைக்க போகும் அந்த புண்ணிய கணத்தை பத்தி கம்பர் எப்படி பேசுறாருன்னு கேளுங்க. முகமலர் ஒளிதர மொய்த்து வான் உளோர் அகவிரை நறுமலர் தூவி ஆர்த்து எழுந்தரம் தகவுடை முனியும் அத்தழலின் நாப்பனே மக அருள் ஆகுதி வழங்கினான் அரோ. முகமலர் ஒளிதர மொய்த்து வான் உளோர். வான் உளோர்னா வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள். அவங்க முகங்கள்ல ஒரு பிரகாசம், ஒரு ஒளி, ஒரு மலர்ச்சி. அவங்க மனசுல ஒரு பெரிய சந்தோஷம். முகமலருங்கிறது ரொம்ப அழகான உருவகம். முகம் ஒரு தாமரை மலரை போல அது சந்தோஷத்துல மலர்ந்து ஒளி வீசுதுன்னு சொல்றாரு. அப்படி சந்தோஷத்தோட ஆர்வத்தோட எல்லாரும் அந்த யாகத்தை சுத்தி வந்து மொய்ச்சு நிக்கிறாங்க. அக விரை நறுமலர் தூவி ஆர்த்து எழ. அவங்க என்ன பண்றாங்க? அகவிரை நறுமலர் தூவி. அகம்னா உள்ளம், விரைனா மனம். அவங்க மனசுல இருக்கிற சந்தோஷம் அந்த வாசனை கலந்த பூக்களா மாறி அதை யாகத்துல தூவுறாங்க. இது ஒரு அற்புதம் இல்லையா? வெறும் பூ இல்ல, மனசுல இருக்கிற ஆனந்தத்தை, பக்தியை, நல்வாழ்த்தை பூக்களா தூவுறாங்க. அப்படி தூவி ஆர்த்து எழ ஆரவாரம் பண்றாங்க. அடடா, நடக்கப் போகுது நடக்கப் போகுதுன்னு சந்தோஷத்துல கூச்சலிட்டு எழுந்து நிக்கிறாங்க. தகவுட முனியும் அத்தழலின் நாப்பனே. இப்படிப்பட்ட அற்புதமான சூழல்ல தகவுட முனியும். தகவுனா தகுதி. அந்த யாகத்தை நடத்துறதுக்கு, மகப்பேறு அருளக்கூடிய அந்த ஆகுதியை வழங்குறதுக்கு எல்லா தகுதியும் கொண்ட அந்த கலைக்கோட்டு முனிவர். அத்தழலின் நாப்பனே. அந்த யாகத்தியோட நடுவுல, நாப்பன்னா நடு, அங்கே அந்த புனிதமான அக்னிக்கு நேர் எதிரே முழு கவனத்தோட நின்னுட்டு இருக்கார். மக அருள் ஆகுதி வழங்கினான் ஆரோ. மகம்னா குழந்தை. குழந்தை செல்வத்தை, வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த ஆகுதியை, தாவது யாகத்தோட இறுதி ஆகுதியை, பூர்ண ஆகுதியை அவர் அந்த தீயில செலுத்துறார். இப்படி அந்த அற்புதமான தருணம் வானுலகமே வந்து வாழ்த்துற ஒரு நேரம் அந்த முனிவர் மகப்பேரளிக்கும் ஆகுதியை அந்த யாகத்தீயில செலுத்துறாரு. தேவர்களே வந்து மொய்த்து மனதார வாழ்த்தி ஆரவாரம் செய்யும் ஒரு யாகம். அங்கே ஒரு தகுதியான முனிவர் தீயின் நடுவே நின்று உலகத்துக்கே நன்மை பயக்கும் ஒரு மகப்பேறு ஆகுதியை வழங்குறார். இது வெறும் யாகம் இல்ல, இது ஒரு வரலாற்று தருணம். சரி, அடுத்த பாடல்ல இந்த ஆகுதிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்க ஆவலா இருக்கீங்களா? காத்திருங்கள்.